Hi friends, welcome to Counseling in Tamil. நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் யாஸ். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இரத்த உறவுக்குள் திருமணம் செய்து கொள்வது பற்றிய உளவியல் விளக்கமாக அமையிருக்கிறது. திருமணத்துக்கு தயாராகி வருகின்ற இளைஞர் யுவதிகளுக்கு ஆண் பெண் உளவியல் தன்மைகள் பற்றியும் கணவன் மனைவி தெரிவில் என்னென்ன விடயங்களில் பொருத்தப்பாடுகளை தேட வேண்டும் என்பது பற்றியும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை நம் அனைவரினதும் கடமையாகும். இரத்த உறவுக்குள் திருமணம் முடிக்கலாமா? அதனால் ஏதேனும் பிரச்சனைகள் உண்டா? இது மூட நம்பிக்கை சார்ந்ததா என்ற சந்தேகம் பலர் மத்தியில் காணப்படுகிறது. இதற்கான உளவியல் விளக்கமாகவே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. இரத்த உறவுக்குள் திருமணம் முடிப்பது என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழக்கம் அல்ல. மகாராணி விக்டோரியாவில் ஆரம்பித்து சார்ல்ஸ் டார்வின், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரைக்கும் உறவுக்குள்ளேயே திருமணம் பண்ணி இருக்கிறார்கள். இதனால் பல நோய்களையும் வியாதிகளையும் அனுபவித்தும் இருக்கிறார்கள். சயின்ஸின் கருத்துப்படி சொந்தத்துக்குள் திருமணம் பண்ணக்கூடாது என்கிறது. இந்த சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்கிறது. ஆனால் இதை பலர் மறுப்பார்கள். நான் பண்ணியிருக்கின்றேனே, எனது உறவினர்கள் பண்ணியிருக்கிறார்களே, எனக்கு தெரிந்தவர்கள் செய்திருக்கிறார்களே, இப்படி ஒரு ஆபத்தும் நடக்கவில்லையே என்பார்கள். சமயங்களிலும் நெருங்கிய சொந்தங்களை திருமணம் முடிக்க வேண்டாம் என்று கூறவில்லையே, நீங்கள் யார் இதை சொல்ல என்று சிலர் விவாதம் புரிவார்கள், சிலர் விதண்டாவாதம் புரிவார்கள். வெளித்தோற்றத்தில் அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றும். உள்ளார்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களின் பிரச்சனையை அறியக்கூடியதாக இருக்கும். இதனை வைத்தியர்களாலும் உளவள சிகிச்சையில் ஈடுபடுகின்றவர்களாலுமே சுலபமாக அறியக்கூடியதாக இருக்கும். வைத்திய பரிசோதனைகளின் போதோ அல்லது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் என்று வரும்போதோ முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்வி, நீங்கள் சொந்தத்துக்குள் திருமணம் முடித்த ஒருவரா என்பதே ஆகும். இரத்த உறவுக்குள் திருமணம் முடிப்பதன் மூலம் பல குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏனைய உறவு திருமணங்களை விட இரத்த உறவுக்குள் திருமணங்கள் செய்வதன் மூலமாக பிறப்பு குறைபாடுகளுடைய குழந்தைகளையும் குழந்தை இறப்பு வீதமும் 2 மடங்கினால் அதிகரிக்கின்றது என்று சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இரத்த உறவு திருமணங்கள் குழந்தைகளின் அறிவாற்றல் மற்றும் ஆளுமை விருத்தியை கணிசமாக மங்கச் செய்வதோடு குழந்தைகளின் உயரம் மற்றும் உடல் திணிவு குறைபாடுகளையும் தோற்றுவிக்கும். மேலும் குழந்தைகளுக்கு உதடு பிளவு அல்லது அன்னப்பிளவு, 6 விரல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மேலும் 7 வகையான பிரச்சனையுடைய குழந்தைகள் பிறக்க வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞான ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. குள்ளப்பிறவி, வெள்ளை பிறவி, மந்த புத்தி, சிறிய தலையுள்ள குழந்தை, பிறவிச்செவிடு, நிறக்குருடு, தலசீமியா எனும் இரத்த அழிவுச்சோகை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. பொதுவாக வெண்குஷ்டத்தை பொறுத்தவரையில் 20,000 நபர்களில் ஒருவருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இரத்த உறவுக்குள் திருமணம் செய்து கொள்வதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சிறுநீரக குறைபாடு சாதாரணமாக 25,000 நபர்களில் ஒரு நபருக்கு தான் ஏற்படும். ஆனால் இரத்த உறவுக்குள் திருமணம் செய்வதால் 25,000 நபர்களில் 13 நபர்களுக்கு இக்குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தலசீமியா எனும் இரத்த அழிவுச்சோகையானது இரத்த உறவுக்குள் திருமணம் செய்வதாலேயே அதிகமாக பரவப்படுகிறது. உடல் கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இரத்தம் வழங்க தவறுவதால் ஏற்படும் நோயே இதுவாகும். வயிற்றில் உள்ள கரு, பிறந்த குழந்தை, வளர்ந்த பிள்ளைகள் என்று எந்த வயதிலும் இந்த நோய் பாதிக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. திருமணத்தில் இணையும் தம்பதியினரது பரம்பரை அலகுகளே நோயின் தீவிரத்தன்மையை தீர்மானிக்கின்றன. சொந்தத்துக்குள் திருமணம் ஒரு தலைமுறையோடு மாத்திரம் கட்டுப்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் வியாதிகளின் வாய்ப்புகள் குறைவு. ஆனால் தலைமுறையாக பரம்பரையாக இந்த நடைமுறை தொடரும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளும் வியாதிகளும் மருத்துவத்துறையில் குணப்படுத்த முடியாத அளவுக்கு செல்வாக்கு செலுத்தும். முடிந்தவரை இரத்த உறவுக்குள் சொந்தங்களுக்குள் திருமணம் முடிப்பதை தவிர்ந்து எதிர்காலத்தில் ஆரோக்கியமான ஆளுமையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க அனைவரும் முயற்சி செய்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்களும் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.